கம் கணாதிபதியே நமக. ஓம் வம் வாராகி நமக. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. குரு வாழ்க, குருவே துணை. குலதெய்வம் ஸ்ரீ மாரியம்மனின் அருளாசியோடு நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர்மிலிருந்து. இந்த வார ராசி பலன்கள் ஜூன் 3ஆம் தேதி 3/6/2024 முதல் 9/6/2024 வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்கள். இந்த வார கோச்சார கிரகங்கள்: மேசத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான். இவ்வாறு இந்த வாரத்தில் வாஸ்து நாளாகிய 3/6/2024 அன்று 9:05 முதல் காலை 10:35 வரைக்கும் வாஸ்து நாளாக வருகிறது. 4ஆம் தேதி 4/6/2024 அன்று பிரதோஷ வழிபாடு சிறப்பை கொடுக்கும். 6/6/2024 அமாவாசை அன்று பசுக்களுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பது சில தடைகளை நீக்கி கொடுக்கும், பித்ருதோஷத்தை குறைக்கும். ஓகே, இப்போ துலாம், விருச்சிகம், தனுசு ராசிக்கு உண்டான இந்த வார பலன்களை பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி 8இல் ஆட்சி பெறுகிறார். குரு, சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன் ஆகிய 5 கிரகங்களும் 8இல் மறைவு ஸ்தானத்தில் உள்ளார்கள். குரு 3/6க்கு அதிபதி. 8இல் புதிய முயற்சியால் வேலை கிடைக்கும். 5இல் உள்ள சனி பகவான் பதவி உயர்வு பெறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். எதிர்பாராத உறவுகளால் நன்மை உண்டாகும். எதிர்பாலின உறவுகளால் நன்மை உண்டாகும். நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும். கார்மெண்ட்ஸ், நியூஸ் பேப்பர், கலைத்துறை, பால் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் உண்டாகும். திடீர் வரவு உண்டாகும். உங்களுடைய குடும்ப ரகசியங்களை வெளியே யாரிடமும் சொல்லக்கூடாது. புதிய முயற்சிகளில் கவனம் தேவை. சந்திராஷ்டம தினத்தன்று பயணம் கூடாது. வண்டி வாகனங்களில் அதிக கவனம் தேவைப்படும். ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். மகாலட்சுமி தாயாருக்கு வெண்தாமரை மலர் கொண்டு வழிபட செல்வ நிலை பெருகும். அடுத்து விருச்சிக ராசி அன்பர்கள், வெளிநாட்டு வேலை அல்லது தொழிலில் அதிக நன்மை உண்டாகும். மேல்நாட்டு படிப்பில் மேன்மை உண்டு. ஆன்லைன் மற்றும் வெளிநாட்டு வருமானம் கிடைக்க வாய்ப்புண்டு. காமர்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இதில் இருக்கிறவங்க வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். மர்மஸ்தானங்களில் நோய் தொற்று உருவாக வாய்ப்பு இருக்குது. ஆகையால் உடல் நலனில் அதிக அக்கறை தேவைப்படும். பிள்ளைகள் வழியே ஆதரவு ஏற்படும். குடும்பத்தில் மன மகிழ்ச்சி உண்டாகும். எல்லோரையும் அரவணைத்து செல்லுங்கள். வியாபாரத்தில் லாபம் உண்டு. பெண்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். வாகனங்களில் செல்லும் போது அதிக கவனம் தேவை. 5 கிரகங்களும் மற்றும் சனி, செவ்வாய் ஆகியோர் பார்வை ஏற்படுவதால் உங்கள் ராசியை 7 கிரகங்கள் பார்வை செய்தால் தடைகளும் தாமதங்களும் பின் அது சரியாகவும் ஏற்படும். தடைகள் நீங்க விநாயகர் வழிபாடு மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். மன பயம் நீங்குவதற்கும் விநாயகரை வழிபாடு செய்யுங்கள். தனுசு ராசி அன்பர்கள், பூர்வ புண்ணிய பாக்கியம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்பு உண்டாகும். புதிய கடன்களும் கேட்குற இடத்துல உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கும். வேலை பார்க்கும் இடத்திலிருந்து அவசரப்பட்டு வேலையை விட வேண்டாம். பொறுமை அதிகம் தேவை. தாயாரோட உடல் நலத்தில் கவனம் தேவைப்படும். புதிய வாகனம் யோகங்கள் உண்டாகும். 6இலே குரு, ஊரிலே பகைன்னு சொல்லுவாங்க. சில நண்பர்களே எதிரிகளாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். யாரிடமும் பகையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். வியாபார விருத்தி ஏற்படும். எஜுகேஷன் லோன், பிஸ்னஸ் லோன், கிரெடிட் கார்டு லோன் அப்படின்னு எல்லா லோனும் உங்களுக்கு எல்லா கடன்களும் புதிய கடன்கள் கிடைக்க வாய்ப்பு ஏற்படும். மனைவி வழியே அனுகூலம் உண்டு. வீரராக பெருமாளை வழிபட நன்மை உண்டாகும். அடுத்த பதிவில் அடுத்த ராசிகளுக்கு பலன் சொல்கிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.